இப்போ விஜய் அவர்களுடைய அரசியல் நகர்வு அப்படின்றதையும் பார்க்க வேண்டியிருக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி அவங்களுடைய திரைப்படங்களை கடுமையான முறையில் விமர்சனம் பண்ணியிருக்கிறீங்க. விஜய் அரசியல் அப்படின்றப்போ இன்னைக்கு அவர் வெளிப்படையாகவே கட்சியை அறிவிச்சிருக்கிறாரு. இளைஞர்களாக இருந்தாலும் அவருடைய ரசிகர்கள் கவனம் செலுத்தணுங்கிறது தான் என்னுடைய வேண்டுகோள். ஏன்னா நீங்கள் சினிமா நடிகராக நீங்க பின்தொடர்ந்தது வேற, ஒரு அரசியல் கட்சி தலைவராக இருக்கும்போது அவர்களை பின்தொடர்வது என்பது வேற. இது இரண்டிற்குமான வித்தியாசம் ஏணி வச்சாலும் எட்டாது. இது வரைக்கும் நீங்க பொறுப்புணர்வோட அரசியல் சார்ந்து செய்த நகர்வுகளா சிறியதை பெரியதாக்கி பேசணும்னா பேசலாங்க. ஒரு நாள் இப்படி அரிசி மூட்டையை தூக்கிட்டாரு அப்படின்னோடனே அதை நம்ம பெருசாக்கி ஒரு நாள் முழுவதும் நின்றுட்டாரு அப்படிங்கிறீங்க. இதெல்லாம் மற்ற அரசியல்வாதிகள்லாம் பார்க்கும்போது எவ்வளோ கஷ்டமா இருக்கும் தெரியுமா? ஒரு சமூக பொறுப்போட இவ்வளவு ரசிகர் பட்டாளத்தையும் எந்த அளவுக்கு விஜய் தன்னுடைய திரைத்துறையில் இருக்கும் பொழுது பயன்படுத்தி இருக்கிறார். சமூகம் சார்ந்த நபர்களாக அவர்களை மாற்றுவதற்கான முயற்சிகளை எடுக்கல. ஓட்டுக்கு பணம் வாங்காதீங்க அப்படின்னு சொல்லி அவருடைய ரசிகர்களை நீங்க ஒரு செயல்பட வச்சிருக்கலாம். இல்ல அவர் பேசியிருக்காரு, மேடையில் பேசியிருக்காரு. எப்ப பேசியிருக்காரு? சிகரெட்டுக்கு நீங்க விளம்பரம் செய்ய முடியாது. அப்படி இருக்கும்போது நீங்க பயன்படுத்துகிற மிகப்பெரிய விளம்பரமா நினைக்கிறது சினிமாவை தான். யாரோ ஒரு நபர் கையில சிகரெட் இருந்த வண்ணமே ஹீரோ தான் பெரும்பாலும் இருக்கிறாரு. இப்ப சிகரெட் இன்னும் சொல்ல போனா பெண்கள். நான் இப்போதான் முடிவெடுத்து வச்சிருக்கேன். இந்தியா அளவுல எல்லா திரைப்பட கவுன்சிலுக்குமே நான் ஒரு லெட்டர் ப்ரிப்பேர் பண்ணி அனுப்ப போறேன். இதனால விஜய் ரசிகர்களாக இருக்கட்டும், மற்றவர்களாக இருக்கட்டும், அவங்களாம் என்ன சொன்னாலும் நான் கவலையே படலை. என் கருத்தை நான் முன்வைக்கிறேன், இன்னைக்கு முன்வைக்கிறேன், இனிமேலும் வைப்பேன். இப்ப அந்த ஓடிடி தளம் வந்த பிறகு அங்க ஓடிடி தளத்துக்கு எந்த கட்டுப்பாடும் இல்லை அப்படிங்கும் போது சென்சார் இல்லைங்கிறதுனால பெரும்பாலும் பெண்களும் சிகரெட்டை குடிச்சுக்கிட்டு நிறைய பெண்கள் பேட்டி வேற அதுல பெருமையா பேசுவதற்கோ பழகுவதற்கோ கருத்து தெரிவிப்பதற்கோ ஒரு முறை இருக்கு. அந்த முறை கூட தெரியாத ஒரு கூட்டத்தை உங்களால் சரி பண்ணவே முடியாது. அப்போ உங்களுடைய பேச்சு, உங்களுடைய எழுத்துக்கள், நீங்கள் கொடுக்கக்கூடிய அறிக்கைகள், உங்களோட கூட்டத்தை வச்சு நீங்கள் என்ன பண்ண போறீங்கன்னு பொறுத்திருந்து பார்ப்போம். ஐத்தமிழர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடைய இணைந்திருப்பவர் அனைத்து மக்கள் அரசியல் கட்சியின் நிறுவன தலைவர் திருமதி ராஜேஸ்வரி பிரியா அவர்கள். அவரிடம் நடப்பு அரசியல் குறித்து விவாதிக்கலாம். வணக்கம் மேடம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். சினிமாவோட பங்களிப்பு இந்த விவகாரத்தில், அதாவது போதைப் பொருளை ஊக்குவிக்கிறதா இருக்கட்டும், அல்லது புகைப்பழக்கத்தை ஊக்குவிக்கிறதா இருக்கட்டும், மது பழக்கம், இந்த மாதிரியான விஷயங்களை அதிகமாக ஊக்குவிப்பதில் அதிக பங்கு இன்னைக்கு சினிமா துறைக்கும் இருக்குது அப்படின்ற ஒரு கோணம் வைக்கப்படுதில்ல. ஏன்னா நீங்கள் சில திரைப்படங்களுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறீங்க. அந்த அடிப்படையில் கேட்குறேன், அதுவும் ஒரு முக்கிய காரணம் எடுத்துக்கலாமா? நிச்சயமா 100%. சிகரெட் விளம்பரங்கள் அப்படிங்கிறது தடை செய்யப்பட்டிருக்கு. சிகரெட்டுக்கு நீங்க விளம்பரம் செய்ய முடியாது. அப்படி இருக்கும்போது நீங்க பயன்படுத்துகிற மிகப்பெரிய விளம்பரமா நினைக்கிறது சினிமாவை தான். எல்லா நடிகரும், நீங்க பாலிவுட் எடுத்துக்குங்க, எந்த மலையாள படத்தை எடுங்க, தெலுங்கு படத்தை எடுங்க, எந்த படம், தமிழ் படத்தை எடுங்க, எல்லா படத்துலயுமே யாராவது ஒருத்தர் சிகரெட் குடிச்சுக்கிட்டே இருக்காங்க. எய்தர் அது வில்லனா இருக்கு அல்லது ஹீரோவா இருக்கு. யாரோ ஒரு நபர் கையில சிகரெட் இருந்த வண்ணமே ஹீரோ தான் பெரும்பாலும் இருக்கிறாரு. இப்ப சிகரெட் இன்னும் சொல்ல போனா பெண்கள். இப்ப அந்த ஓடிடி தளம் வந்த பிறகு அங்க ஓடிடி தளத்துக்கு எந்த கட்டுப்பாடும் இல்லை அப்படிங்கும் போது சென்சார் இல்லைங்கிறதுனால பெரும்பாலும் பெண்களும் சிகரெட்டை குடிச்சுக்கிட்டு நிறைய பெண்கள் பேட்டி வேற அதுல பெருமையா, ஏன் ஆண் மட்டும்தான் செய்யணுமா, பெண் சிகரெட் குடிக்க கூடாதா, பாலின சமத்துவம் பேசுறாங்களே, சரியானது நினைக்கிறேன். மிகவும் தவறானதுங்க. அததான் சொல்றேன்னு, இந்த போதை கலாச்சாரத்துக்கு அடிப்படையாகவே முதல்ல இப்ப நானே இப்ப இருக்கேன்னா, நான் இப்பதான் முடிவெடுத்து வச்சிருக்கேன். இந்தியா அளவுல எல்லா திரைப்பட கவுன்சிலுக்குமே நான் ஒரு லெட்டர் ப்ரிப்பேர் பண்ணி அனுப்ப போறேன். தயவு செய்து உங்கள் திரைப்படங்கள்ல நீங்க சிகரெட் காட்சிகளே இருக்கக்கூடாது. அதற்கு என்ன பண்ணலாங்கிற ஒரு லீகல் டீம் போட்டு அதற்கான வேலைகள்ல நான் இறங்கலான் இருக்கேன். ஏன்னா இது ஒரு அடிப்படையான ஒன்று, தேவையற்றது. நீங்க மது காட்சியே தேவையற்றது. நீங்க என்ன பண்றீங்க, கதைக்கு தேவைன்னு சொல்றீங்க. அந்த கதையில அவன் போதையில இருக்கும் போதுதான் இதை தப்பு செஞ்ச அப்படிங்கிற மாதிரி காட்டுறதுக்கு எங்களுக்கு நாங்க என்ன பண்ணுவோங்கிறீங்க. ஆனா சிகரெட் டோட்டலி அன்னெசரி, தேவையே இல்லாதது. அது ஒரு ஸ்டைலா, அதை அதோட நோக்கமே விளம்பரம் மட்டும்தான். இளைஞர்கள் வீணா போகணும். நான் குறிப்பா சொன்னேன், நீங்க இந்த சினிமா பாடல் வரியை நான் எதிர்த்தது காரணமே 13 வயதுக்கு குறைவாக உள்ள சிறுவர்கள் தான் பெரும்பாலும் சிகரெட் குடிக்க தொடங்குற. 60% பேர் சிகரெட் குடிக்கிறவங்கல்ல
13 வயசுக்கு முன்னதாகவே சிகரெட் குடிக்க ஆரம்பிச்சவங்க தான் அதிகம்னு ஆய்வுகள் சொல்லுது. அதற்கு காரணம் இந்த சினிமா போன்றதுதான். தயவு செய்து இதை நிறுத்துங்க, இது வேண்டான்னு சொல்லி மன்றாடி, இதனால விஜய் ரசிகர்களாக இருக்கட்டும் மற்றவர்களாக இருக்கட்டும் அவங்களாம் என்ன சொன்னாலும் நான் கவலையே படலை, என் கருத்தை நான் முன்வைக்கிறேன், இன்னைக்கு முன்வைக்கிறேன், இனிமேலும் வைப்பேன். முன்னணி நட்சத்திரமாக இருக்கக்கூடியவர்கள் உங்களால ஒரு சிறுவர் ஒரே ஒரு சிறுவன் சிகரெட் குடிச்சு பார்ப்போன்னு ஒரு எண்ணம் வந்தாலும் அந்த இடத்துல நீங்க ஒரு மிகப்பெரிய குற்றவாளி இல்லையா? அதைத்தான் நான் சொல்றேன், இன்னைக்கு சொல்றேன். இதை நான் இந்திய அளவுலயே நம்ம இந்த சிகரெட்டை தடை செய்யணுங்கிற விஷயத்த எடுத்துட்டு போகலான்னு தான் இருக்கேன். முயற்சி பண்ணுவோம், ஏதாவது நடக்குதான்னு. நிச்சயமாக உங்களுடைய முயற்சிக்கு வாழ்த்துக்கள். இப்போ விஜய் அவர்களுடைய அரசியல் நகர்வு அப்படின்றதையும் பார்க்க வேண்டியது இருக்குது. ஏன்னா இதுக்கு முன்னாடி அவங்களுடைய திரைப்படங்களை கடுமையான முறையில் விமர்சனம் பண்ணியிருக்கிறீங்க. விஜய் அரசியல் அப்படின்றப்போ இன்றைக்கி அவர் வெளிப்படையாகவே கட்சியை அறிவிச்சிருக்கிறாரு. அடுத்த கட்டமாக ஒரு படத்தை முடிச்சுட்டு முழுமையாக அரசியல் களத்தில் இறங்க போகிறதாக சொல்லியிருக்கிறார். 2026 அவங்க களமிறங்குவதாகவும் ஒரு விஷயத்தை டேரெக்டாக டிக்ளேர் பண்ணிட்டாங்க. மக்களவைத் தேர்தலில் அவங்க நிறுத்தலை, யாருக்கும் ஆதரவு இல்லைன்ற விஷயத்தையும் டிக்ளேர் பண்ணிட்டாங்க. விஜயனுடைய அரசியல் நகர்வு உங்களுடைய பார்வை? இல்லை, எல்லாருக்குமே அரசியலுக்கு வர்றதுக்கான முழு உரிமையும் இருக்குங்க சட்டத்தின் அடிப்படையில், அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படையில். அதனால வாழ்த்துக்கள் தான் சொல்றேன். நான் ஒன்றும் யாருக்கும் ஒன்றும் அரசியல் அதை எப்படி பார்க்க, எல்லா ஃபீல்டு டு அரசியல்ங்கிறது சகஜமான ஒன்று தான். ஆனா இந்த இடத்துல இளைஞர்களாக இருந்தாலும் அவருடைய ரசிகர்கள் கவனம் செலுத்தணுங்கிறது தான் என்னுடைய வேண்டுகோள். ஏன்னா ஒரு அரசியல் அப்படிங்கிறதோட பார்வை எப்படி இருக்கணும்னா, இந்த நாட்டை சீர்திருத்துவதற்காக ஒரு கட்சி புதிதாக உருவாக வேண்டும். அங்க என்னென்ன கட்சியோட கொள்கைகள் என்ன இருக்கு, புதிதாக என்ன விதமான சிஸ்டம் ஓரியன்டான சேஞ்சஸை நம்ம கொடுக்க முடியும், இந்த நிலைமை என்ன, இதையெல்லாம் மாற்றுவதற்கு இவரால் முடியுமா, இவர் சார்ந்த கொள்கைகளால முடியுமா அப்படிங்கிறதெல்லாம் அலசி ஆராய்ச்சி செய்து, ஒரு சினிமா மேல உள்ள ஈர்ப்பு மட்டுமே, ஒரு சினிமாவில் அவரை பிடிக்குங்கிற ஃபேம் மட்டுமே அவரை ஒரு தலைவராக நீங்க நினைக்காம, நம்மளுடைய நாடு சார்ந்து, மண் சார்ந்து, இயற்கை சார்ந்து, மக்கள் நலன் சார்ந்து, விளிம்பு நிலை மக்கள் சார்ந்து, இது எல்லாவற்றையும் சார்ந்து இதுல ஏதாவது மாற்றம் வருவதற்கான ஒரு இடமாக இருப்பதுதான் அரசியல். இதை இவர்களால் கொடுக்க முடியுமா அப்படிங்கிறத இளைஞர்கள்லாம் ஆராய்ச்சி செய்துதான் பின்தொடரணும். நீங்கள் சினிமா நடிகராக நீங்க பின்தொடர்ந்தது வேற, ஒரு அரசியல் கட்சி தலைவராக இருக்கும்போது அவர்களை பின்தொடர்வது என்பது வேற. இது இரண்டிற்குமான வித்தியாசம் ஏணி வச்சாலும் எட்டாது. ஏன்னா சினிமாவில் இயக்குனர் எழுதி கொடுத்த கதையின் அடிப்படையில, இயக்குனர் சொல்லி கொடுத்ததன் அடிப்படையில நடிச்சு உங்களுக்கு பிடித்த நபராக மாறிய ஒரு கேரக்டர் தான் சினிமா. அதுல சினிமாங்கிறதுல அதை தாண்டி வேறு எதுவுமே கிடையாது. அதன் பிறகு அரசியல் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க ஒரு மனிதர் தன்னை இந்த மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும் தன்னை அர்ப்பணித்து கொண்டு தன் வாழ்நாள்ல பாதி இல்ல முழுதாக கூட நிறைய தலைவர்கள் வரலாற்றுல மக்களுக்காகவே வாழ்ந்து மறைஞ்சிருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு அரசியல்ல இவரால செய்ய முடியுமா அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஃபாலோ பண்ணுங்க. அப்படி ஒரு நபராக இவர் மாறணும்னு முயற்சி எடுத்தா நானே வாழ்த்து சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். இப்போ அவருடைய அரசியல் நகர்வில் இன்னைக்கு பல பேர் நீங்கள் சொல்கிறது மாதிரி நிறைய பேர் ரசிகர்கள் அதிகமாக ஃபாலோ பண்ணுறாங்க விஜய் அவர்களை. இன்னைக்கு அவருக்கு ஒரு ரசிகர் பட்டாளம் அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது. உங்களுடைய அந்த குரல், அதாவது அந்த ஒரு திரைப்படத்தில் அந்த புகைப்பிடித்தல் போன்ற ஒரு இது வரும்பொழுது கூட நீங்கள் எதிர்த்ததற்கு பிரதான காரணமாக அந்த விஷயத்தை தான் நீங்கள் கோட் பண்ணி சொன்னீங்க. ஏன்னா அவருக்கு பின்னாடி ஒரு அரசியல் ஒரு ரசிகர் பட்டாளமே இருக்குது, தவறான வழியில் போயிடுவாங்க அப்படின்றதுக்காக. அதே ரசிகர் பட்டாளம் அரசியலுக்கு ஒரு வரும்பொழுது அதனை சரியான கோணத்தில் எடுத்துக்கிட்டு அரசியலில் சரியான முறையில் அவங்க அடுத்த கட்டமாக நகர்வாங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, நம்ம எதுவுமே ப்ரெடிக்ஷன் பண்ண முடியாதுங்க. இப்போது இருக்கிற அறிவின் அடிப்படையில் பார்க்கும்போது அவர்கள் சினிமா மீது உள்ள மோகத்தின் காரணமாக நாம் என்ன பேசுகிறோம், எதுக்காக பேசுகிறோம்னு நான் பேசுகிறதையே புரிஞ்சுக்கல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் யாரு, உங்களே விமர்சனம் பண்ணுறாங்க. ஆமாம், நான் யாரு, நான் ஒரு சாமானிய குடும்பத்திலேருந்து வந்தாலுப்பா, உனக்கு உங்கள் வீட்டில் உள்ள ஒரு சகோதரி மாதிரி உங்கள் அம்மா வயதுலையோ அப்படி உனக்கு எந்த வயதில் இருக்கோ அதை கேட்ட ஒரு தாய்மை உணர்வில் இருக்கக்கூடிய நபர் நான் பேசுகிறதே உனக்கு என்ன பேசுகிறேன்னு புரியலை, அந்த அளவுக்கு உனக்கு சினிமா ஈர்ப்பு இருக்குது. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு அரசியல் புரிதல் அப்படிங்கிறது எப்படி வரும், எப்போது வரும், எந்த வயசில் வரும்னு சொல்ல முடியாது. அது வரைக்கும் நீங்கள் உங்களோட மெச்சூரிட்டி லெவல் வர வரைக்கும் நீங்கள் எதை வேண்டுமானாலும் நம்பக்கூடியவர்களாக இருப்பீங்க. அதன் பிறகு ஒரு அறிவு வரும்ல, அந்த அறிவு எப்படி இருக்கு, இல்லை இவர் உண்மையாகவே மக்கள் பணியில தன்னை முழுமையாக ஈடுபடுத்தி கொள்ளதான் வராரு அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை உருவாகுதுன்னா அதை நம்ம முன்கூட்டியே நம்ம நெகட்டிவா சொல்ல நான் விரும்பல. ஏன்னா நமக்கு நகர்வுகளை பார்த்துதான் என்னங்கிறத முடியும். நிச்சயமா நம்ம யாருக்கும் நான் எதிரி கிடையாதுங்க. எனக்கு நான் எதிரியா இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. எனக்கு நான் முழுவதுமாக மக்களுக்குள்ள உள்ள ஒரு நபராக மக்கள் சார்ந்த பிரச்சனைகளை குறித்து யார் என்ன தவறு செய்தாலும் வெளிப்படையாக பேச நல முடியும்.
நான் யாருக்கும் பயப்பட மாட்டேன், அவ்வளவுதான். இதுதான் ராஜேஸ்வரி பிரியா. அப்படி இருக்கும்போது என்னுடைய அரசியல் கட்சியை மிகப்பெரிய ஒரு நல்ல அறிவார்ந்த இளைஞர்கள் கூட்டமா நான் மாத்திக்கிட்டு இருக்கேன். இந்த கேள்வியை வச்சது நீங்க தனிப்பட்ட முறையில் அவரை விமர்சனம் பண்ணீங்க அப்படிங்கிறதுக்காக வைக்கப்பட்ட கேள்வி இல்ல. ஒரு சமூக பொறுப்போட இவ்வளவு ரசிகர் பட்டாளத்தையும் வந்து எந்த அளவுக்கு விஜய் வந்து தன்னுடைய திரைத்துறையில இருக்கும் பொழுது பயன்படுத்தி இருக்கிறார் அப்படின்ற கேள்வி எங்க முன் வச்சுதான் இந்த விவகாரத்தையே நான் வந்து கையில உங்கள்கிட்ட சொல்றேன். ஏன்னா அவர் வந்து தன்னுடைய ரசிகர்களுக்கு சினிமா மூலமாக என்ன நல்ல விஷயத்த சொன்னாரு, எந்த நல்ல விஷயத்த போதிச்சாரு, அது மூலமா அவருக்கு வந்து அவருடைய ரசிகர்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம் என்ன, மெசேஜ் என்ன அப்படின்றத பார்க்க வேண்டியிருக்குல்ல. அந்த கட்டத்திலேருந்து கேட்குறேன். ஏன்னா அது மாதிரியான ஒரு விஷயத்த வந்து அவர் பொறுப்புணர்வோடு அங்கே செஞ்சிருக்கிறாரா, அவர் அரசியலுக்கு வந்தா எந்த அளவுக்கு செய்வார் அப்படின்றதுக்காக தான். இல்ல, இது வரைக்கும் வந்து நீங்க பொறுப்புணர்வோட அரசியல் சார்ந்து செய்த நகர்வுகளா சிறியதை பெரியதாக்கி பேசணும்னா பேசலாங்க. அவர்கள் ரசிகர்களை பொறுத்த வரைக்கும் அவங்க அந்த குருதி கொடை அந்த மாதிரி ஏதாவது பண்ணிருக்கலாம், அந்த உதவி பண்றது, நன்கொடை கொடுக்கறது, வெள்ள நிவாரணம், புயல் நிவாரணம், இதையெல்லாம் பற்றி பேசுவாங்க. இதை பல என்ஜிஓக்கள் செய்து கொண்டு இருக்கிறார்கள். என்ஜிஓக்கள்னா இண்டிவிஜுவலாவே பணத்தை வச்சுக்கிட்டு நிறைய மிதமிஞ்சி பிசினஸ்ல பணம் உள்ள தன்னிச்சையான நபர்கள், பெயர்லாம் வெளில தெரியாது, அவர்கள் கூட இந்த உதவிகள்லாம் செய்து கொண்டுதான் இருக்கிறாங்க. அவங்க பிரபலமா இல்லாததுனால அது செய்தியாக்கப்படுவதில்லை. அவர்களால முடிந்த அளவுக்கு இல்லை. இன்னுமே இவர்கள் செய்வதை தாண்டி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. பல பேரை படிக்க வச்சுட்டு இருக்காங்க, பல குடும்பங்களை தத்தெடுத்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. அதனால இது வந்து ஒரு ரசிகர்களுக்கான வழிகாட்டக்கூடிய வகையில் நடந்ததா எடுத்துக்க முடியாது. ஒருவேளை ரசிகர்களுக்கு வழிகாட்டக்கூடிய வகையில நடந்திருக்கணும்னா அட்லீஸ்ட் அவரோட ரசிகர் மன்றத்துல உள்ள கூட்டத்தை தேர்தல் சமயத்துல ஒரு விழிப்புணர்வு செஞ்சிருக்கலாம். இப்ப நான் வந்து அந்த அளவு பிரபலத்தன்மையா இருந்தா செய்வேன். ஓட்டுக்கு பணம் வாங்காதீங்க அப்படின்னு சொல்லி அவருடைய ரசிகர்களை நீங்க ஒரு செயல்பட வச்சிருக்கலாம். இல்ல, அவர் பேசியிருக்காரு, மேடையில பேசியிருக்காரு. எப்ப பேசியிருக்காரு? அவருடைய இதுல வந்து ஒரு மறைமுகமா பேசியிருக்காரு. எப்ப அந்த மெசேஜ்ல இதுல சமீபத்துல ஒரு சொல்லுங்க. அவர் 30 ஆண்டு காலமாக இருக்காருங்க அரசியல்ல. நீங்க அதானே சினிமாவுல 30 ஆண்டு காலமாக சினிமாவில இருக்காருல்ல. நீங்க என்ன கேட்டீங்க? சினிமா ரசிகர்களை பயன்படுத்தி சமூகத்திற்கு என்ன செஞ்சிருக்காருன்னு கேட்கிற இடத்துல அவர்களை பயன்படுத்தி இதுவரைக்கும் இந்த 30 ஆண்டு காலத்து கட்டத்துல பயன்படுத்தல அப்படின்னு சொல்றீங்க. சரியான முறையில அவர் சொல்லலன்றீங்க. சமூகம் சார்ந்த நபர்களாக அவர்களை மாற்றுவதற்கான முயற்சிகளை எடுக்கல. இல்ல இந்த போதைப் பொருளுக்கு எதிராக பேசியிருக்காரா? இல்ல நான் என்னோட திரைப்படங்கள்ல சிகரெட் குடிக்க மாட்டேன்னு சொன்னாரா? அதுவும் இல்ல. அப்ப அந்த இடத்துல எல்லாம் பார்க்கும்போது இதுவரைக்கும் சரியான ஒரு நகர்வு என்னால குறிப்பிட முடியல. உங்களால குறிப்பிட முடியுதா? நான் ஏத்துக்க தயாரா இருக்கேன். நீங்க யாரு என்ன இது பண்ணிருக்காரு, இது நல்ல விஷயம் தானே அப்படின்னு சொல்லுங்க. நான் எப்பவுமே அக்செப்ட் பண்ணிக்க தயாரா தான் இருக்கேன். என்னுடைய பார்வையில இது வரைக்கும் இருந்ததை விட்டுருங்க. ஆனால் இனிமேல் நீங்க அரசியல் சார்ந்து வர்றீங்க அப்படின்னு ஒரு அறிவிப்பு கொடுத்த பிறகாவது ஒரு கவனமாக உங்களோட திரைப்படமாக இருந்தாலும் சரி, திரையாக இருந்தாலும் உங்களுடைய ஒவ்வொரு செயல்களும் இங்க வந்து நோட்டீஸ் பண்ணப்படும். நிச்சயமாக திரை அரசியலை விட தரை அரசியலை தான் அதிகமாக நோட்டீஸ் பண்ணுவாங்க. கண்டிப்பா நிறைய அரசியல் பண்ணுவாங்க. நீங்க ஒரு நாள் வந்து இப்படி அரிசி மூட்டையை தூக்கிட்டாரு அப்படின்னோடனே அதை நம்ம பெருசாக்கி ஒரு நாள் முழுவதும் நின்றுட்டாரு அப்படிங்கிறீங்க. இதெல்லாம் மற்ற அரசியல்வாதிகள்லாம் பார்க்கும்போது எவ்வளவு கஷ்டமா இருக்கும் தெரியுமா? நான்லாம் வந்து சுயேட்சையா தேர்தலில் நின்னேன். ஒரு வீதி விடாம நாங்க வந்து நடந்தே போனோம். காலையில ஆரம்பிக்கிற கேம்பெயின் நைட் வரைக்கும் பல இடங்களுக்கு உதவி செய்ய போகும்போது 2 வேளை 3 வேளை சாப்பிடாம நின்று இருக்கோம். இப்ப நீங்க எல்லாரையுமே சமமா பாருங்க. பணமும் புகழும் உள்ளவர்களை வந்து மனிதர்கள் கேட்டகரிக்குள்ளே வைக்காம அவர்களை வேற லெவல்ல வச்சுட்டு நீங்க அவங்க நின்னா அதிசயமா பாக்குறது, குனிஞ்சா அதிசயமா பாக்குறது, இதெல்லாம் வேண்டாம். இதெல்லாம் அறியாமையோட, அதெல்லாம் ஒரு பிற்போக்கு செலிபிரிட்டி மைண்ட் செட்டை மட்டும் தனியா அப்படியே கிரியேட் பண்ற முயற்சி பண்றாங்க. அதான் அது வந்து அரசியலுக்கு உகந்ததே கிடையாது. அரசியல்ல மக்கள் பணி, மக்களுக்காக தன்னுடைய நிறைய பேர் நிறைய செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. நான் போராட்டம் இருக்கு, எத்தனை உண்ணாவிரதம் நானே இருந்திருக்கேன். டாஸ்மாக் திறக்கக்கூடாது கொரோனா காலகட்டத்தில்னு சொல்லி போராட்டம் முழுவதுமாக உண்ணாவிரதம் இருந்தேன். முதல்வர் வீட்டை முற்றுகையிட்டேன். இப்படி நாங்களே வந்து எவ்வளவு ஹை ரிஸ்க் எடுத்து என்னென்னமோ செய்யறோங்க. பிரபலமா இல்லாததுனால அது போய் சேரல, மக்களை சென்று அடையல. இவங்க பிரபலமா இருக்கிறதுனால ஒரு சிறியது செஞ்சாலும் அது பெரியதாக பேசப்படுது. அது நல்லதுதான். அதை நீங்க சரியா செயல்படுத்தி அந்த கூட்டத்தை சரியான கூட்டமாக மாற்றி கொண்டுட்டு வாங்க. நான் என்னைக்கு நம்ம பேசுறதுக்கு ஒரு தகாத வார்த்தை போட்டு கமெண்ட் போடுறானோ அவங்க உங்க ரசிகனா இருந்தா நீங்க பண்ணக்கூடிய எந்த விஷயமே பயனற்றதாயிடும். முதல்ல அடிப்படையா ஒரு மரியாதை வேணும். பேசுவதற்கோ பழகுவதற்கோ கருத்து தெரிவிப்பதற்கோ ஒரு முறை இருக்கு. அந்த முறை கூட தெரியாத ஒரு கூட்டத்தை உங்களால சரி பண்ணவே முடியாது. அப்ப உங்களுடைய பேச்சு, உங்களுடைய எழுத்துக்கள், நீங்க கொடுக்கக்கூடிய அறிக்கைகள், உங்களோட கூட்டத்தை வச்சு நீங்க என்ன பண்ண போறீங்கன்னு பொறுத்திருந்து பார்ப்போம். நல்லா இருந்தா சந்தோஷம் தான் தம்பி. ஏன்னா நம்ம வந்து எகெயின்ஸ்டா பேசுறோங்கிறது இல்ல, நம்ம உண்மையை பேசுறோம் அப்படிங்கிறத மக்கள் புரிஞ்சுக்கணும். நிச்சயமாக பல்வேறு கேள்விகளுக்கு ரொம்ப தெளிவாக பதில் சொன்னீங்க. எங்களுடைய அரங்கிற்கு வந்து நேர்காணல் மிக்க நன்றி. நன்றி.